டோட்டலாக 20 பிரேஸ்லெட் ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. செய்யலாமா? ஸோ அவங்க கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பீட்ஸ் தான். அதில் வந்துட்டு கலர் லிஸ்ட்டே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் உள்ள எல்லா கலர்ஸும் கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து சார்ம்ஸ் எதுவுமே ஆட் பண்ண சொல்லலை. ஸோ ஃபஸ்ட்டு நான் எல்லா கலர்ஸையும் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக அவங்க வந்து 22 பிரேஸ்லெட் கேட்டிருந்தாங்க. நம்மக்கிட்ட அவங்க கேட்ட அந்த 2 கலர் மட்டும் இல்லை. ஸோ அதனால் 20 பிரேஸ்லெட் வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு செயின் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தாங்க, சேஞ்ச் பண்ணுறதுக்காக. அது கூடவே வந்துட்டு சைஸ்க்காக ஒரு சின்னதாக த்ரெட்டில் வந்துட்டு அவங்க ஹேண்ட் சைஸ்க்கு க்யூட்டாக நாட் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஈஸியாக இருந்துச்சு எனக்கு செய்கிறதுக்கும். ஏன்னா இப்போ இந்த மெஷர்மெண்ட் ப்ராப்ளம் ரொம்ப இருக்குது. நம்மக்கிட்ட பெரியவங்களும் ஆர்டர் பண்ணுறாங்க, சின்ன பசங்களும் ஆர்டர் பண்ணுறாங்களா. ஸோ சைஸ் நான் வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா போட முடியாமல் இருக்கிறனால இப்போலாம் வந்து மெஷர் பண்ணியே சொல்லிடுறேன் இன்ச் டேப் வச்சு. இவங்க த்ரெட்டை வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம நார்மலாக 21 பீட்ஸ் ஆட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு சில கலர் வந்து இல்லை, வேறு பீட்ஸில் வந்துட்டு நான் செஞ்சு கொடுத்தேன். உங்களுக்கு கிஃப்டாக பேர்ல் பிரேஸ்லெட் கிஃப்டாக சென்ட் பண்ணியாச்சு.